கிளாஸ்ல நம்ம நல் அண்ட் ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் உள்ள கான்செப்டுவல் டிஃபரன்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நல் ஹைப்போதிசிஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து கரண்டாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸோட ஸ்பெசிஃபிகேஷனாக தான் நம்ம வந்து நல் ஹைப்போதிசிஸாக வந்து அசியூம் பண்ணிப்போம். இப்போ நல் ஹைப்போதிசிஸ் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும், அதோட பேசிக் அசம்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஹச்ஓங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹைப்போதிசிஸ் ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஹைப்போதிசிஸ் ப்ராசஸ் தாங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. பட் அந்த ப்ராசஸை வந்து நம்மளால் ரிஜெக்ட் பண்ணவோ இல்லைன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணவோ முடியும். இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் வந்து நல் ஹைப்போதிசிஸ் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவர் வந்து ஒரு மூவி வந்து நல்லா இருக்குங்கிறத அசியூம் பண்ணி அந்த மூவியை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. இப்போ இந்த சினேரியால நல் ஹைப்போதிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவி வந்து நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ். இல்லைன்னா இதை ரெப்ரசென்ட் பண்ண ஹச்ஏங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல் ஹைப்போதிசிஸை வந்து சேலஞ்ச் பண்ணும். இந்த சேம் சினேரியால ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூவி வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங்.